Hi friends, welcome to our channel. இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் டு நைட் ரொட்டீன் தான் எடுத்திருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் ஏதோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபோன் ஹோல்டர் வந்துட்டு நான் ரொம்ப நாளாக வந்துட்டு வீடியோவில் போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் டைம் இல்லை. இது வாங்கி நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மேக்ஸிமம் ஒரு 1 மந்த் ஆகுது. ரொம்பவே சூப்பராக இருக்குது குவாலிட்டி. யாராச்சும் தேவைப்பட்டதுன்னா நான் வேணால் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் வாங்கிக்கோங்க. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 500 சம்திங் தான் வந்துச்சு. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். இதை வந்துட்டு நம்ம நினைக்கிற இடத்துல அழகாக வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஆனால் அந்த இடம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ளைனாக இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் மேடு பள்ளமாக இருந்தால் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகாது. இந்த மாதிரி கபோர்டு இல்லை ப்ளைனான இடத்துல நம்ம நல்லா அதில் ஒரு வந்துட்டு ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுலேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா டைட் பண்ணுறதுக்கான ஒரு இதுவுமே இருக்குது. நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு 2 தடவை இப்படி ரொட்டேட் பண்ணோன்னா நல்லா டைட் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆப்பிள் ஃபோன் வந்துச்சுன்னா அதில் ஆட்டோமேட்டிக்காக வந்து மேக்னெட்டிக்காக ஃபிக்ஸ் ஆயிரும். அப்படி இல்லைனா இவங்களே வந்து அந்த ப்ராடக்ட்டில் ஒரு ஸ்டீல் ரிங்கு தராங்க. அதை வந்து நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோனில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மேக்னெட்டில் ஃபிக்ஸ் பண்ணால் செம்மையாக ஃபிக்ஸ் ஆகுது. யாருக்காவது தேவைப்பட்டால் மறக்காமல் வாங்கிக்கோங்க. சரி, இப்போ நம்ம லஞ்சுக்குள்ளே போகலாமா? இன்றைக்கி வந்துட்டு என்னென்னமோ பிளான் பண்ணோம். ஃபஸ்ட்டு சுண்டல் தான் ஊற வச்சுருந்தேன். சுண்டல், அதுக்கப்புறம் கத்திரிக்காய் முருங்காய்லாம் போட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி காரக்குழம்பு மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் போக போக பிளான் எப்படி மாறிட்டே போகுதுன்னு வீடியோ ஃபுல்லாக சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு சாதம் மட்டும் ஏற்றிட்டேன். ஏன்னா அது ஏற்றிட்டா பாதி வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். இன்றைக்கி வந்துட்டு கடலப்பருப்பு வடை. வடைக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்குது. ஒருத்தவங்க கடல வடை அப்படின்வாங்க, மசால் வடை அப்படின்வாங்க. எங்கள் வீட்டு சைடெலாம் பார்த்திங்கன்னா மசால் வடை தான் சொல்லுவோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடலப்பருப்பு ஃபஸ்ட்டே ஊற வச்சுட்டேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அம்மா வந்துட்டு கருவாடு வாங்கிட்டு இருந்தாங்க. இந்த வாழைக்கருவாடு, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த துண்டு கருவாடுமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா சாப்பிட்டா செட் ஆகாது. நிறைய பேர் யாரெல்லாம் சிசேரியன் பண்ணாங்களோ அவங்களுக்கு தெரியும் இது என்ன ப்ராப்ளம் வர அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். கொஞ்சமாக தான் சாப்பிட முடியும். அதுக்கு மேலே சாப்பிட்டேன்னா வந்துட்டு அந்த ஸ்டிச்சஸ்லலாம் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் பெயின் வர மாதிரி இருக்கும். அதனால் ரொம்ப நான் ஸ்கிப் பண்ணிடுவேன். எப்போயாச்சும் ஒரு தடவை ஆசையாக இருந்தால் கொஞ்சம் சாப்பிட்டுப்பேன். இன்றைக்கி வந்துட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சாம்பார் வந்துட்டு நான் எப்படி செய்கிறேன்றது ஃபுல் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ பாருங்கள். தேவையான அளவுக்கு துவரம்பருப்பு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வெந்தயம் சீரகம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 5லேருந்து 6 பல் பூண்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்து காரத்துக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி காரத்தூள் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மேக்ஸிமம் ஒரு 2லேருந்து 3 விசில் வச்சா கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு முருங்காய் போட்டு தான் வந்துட்டு சாம்பார் செய்ய போகிறேன். அப்படி உங்களுக்கு காய் அதிகமான நீங்கள் காய் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்து. சாம்பார் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம காய் எவ்வளோ சேர்க்கிறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட் இன்னும் அதிகமாக இருக்கும். மாங்காய்லாம் போட்டால் சொல்லவே தேவையில்ல, டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு சைடு பார்த்திங்கன்னா சாதம், ஒரு சைடு பார்த்திங்கன்னா பருப்பு ஏற்றியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டீ தான் போட்டுட்டு இருந்தேன். யாரெல்லாம் பார்த்திங்கன்னா சமைக்கும் போது டீ குடிப்பீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்குலாம் பார்த்திங்கன்னா அந்த டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வர பவரே அந்த அளவுக்கு இருக்கும். ஏன்னா டக்கு டக்குன்னு வேலை நடக்கிற மாதிரி இருக்கும். டீ, அதுக்கப்புறம் கொஞ்சமாக அதில் இஞ்சி தட்டி போட்டால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கேஸில் வந்துட்டு பால் வச்சுட்டு கொஞ்சம் நம்ம மிஸ் ஆனால் போதும் பால் பொங்கிரும். அதனால் வந்துட்டு அங்கேயே இருந்து நான் வெங்காயம் அந்த உரிக்கிற வெள்ளை இருக்குது பேலன்ஸு அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா எப்போவுமே அப்படி தான் அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். அப்போல்லாம் பொங்காது. ஒரு நிமிஷம் அப்படி திரும்பிட்டு வந்தேன்னா அவ்வளோதான், பொங்கி கேஸ் ஸ்டவ் ஃபுல்லாக ஆயிரும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா டீ எல்லாம் குடிச்சிட்டு வெங்காயம் தான் கட் பண்ணி வச்சுருந்தேன். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி, அதுக்கப்புறமா வந்துட்டு கருவாடு தொக்கு, சாம்பார் இது எல்லாத்துக்குமே சேர்த்து நான் கட் பண்ணி வச்சுட்டேன். நம்ம சமைக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டக்கு டக்குன்னு வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக ஆகணும்னா இந்த மாதிரிலாம் செஞ்சு தான் நம்மளுக்கு சீக்கிரமாக முடியும். சிக்கன் கிரேவி ரெசிபி பார்த்திங்கன்னா நிறைய தடவை நான் போட்டிருக்கேன். லிங்க் வேணும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா வெந்து வந்துடுச்சு. நான் சேர்த்த தண்ணி கரெக்டாக இருந்துச்சு. அதிகமாகவுமே இல்லை, கம்மியாகவுமே இல்லை. நல்லா வெந்து வந்துடுச்சு. இது ஒரு சைடு அப்படியே இருக்கட்டும். முருங்காய் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நல்லா பிஞ்சு முருங்காவாக இருந்துச்சு. அதனால் பார்த்திங்கன்னா தனியாக வேக வைக்கல. ஒருத்தவங்க பார்த்திங்கன்னா சாம்பார் ஏற்றும் போதே ஒரு விசில் சேர்த்து வச்சுருவாங்க. அப்படின்னா தனியாக வேக வச்சு தாளிக்கும் போது சேர்ப்பாங்க. இது கொஞ்சம் பிஞ்சாக இருக்கிறதுனால நான் தாளிக்கும் போது சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுருக்கேன். சாம்பார் தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் பார்த்திங்கன்னா நம்ம இஷ்டம் தான். கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் கூட செய்யலாம். நம்மளோட ஃப்ளேவர் பிடிச்ச மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி வந்துட்டு ரீஃபண்ட் ஆயில் தான் சேர்க்க போகிறேன். ஒரு சைடு பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி செய்கிறதுக்குமே வந்துட்டு கடாய் வச்சுட்டேன். ஏன்னா டக்கு டக்குன்னு செய்யணும். அதுதான் மெயின். ரொம்ப நேரம் கிச்சனில் இருக்க மாதிரி இருக்கக்கூடாது. சீக்கிரமாகவே செஞ்சிடணும். பசங்களுக்கு பிடிச்ச மாதிரியே செய்யணும். நிறைய டாஸ்க் இருக்குது கிச்சனில். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதுவே கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த சைடு பார்த்திங்கன்னா சாதமும் நல்லா வெந்து வந்துடுச்சு. சாம்பார் பார்த்திங்கன்னா இது வந்து எங்கள் அம்மா வைக்கிற ஸ்டைலில் தான் நான் வச்சுருக்கேன். எங்கள் மாமியார் பார்த்திங்கன்னா இன்னுமே சிம்பிளாக செய்வாங்க. ஆனால் டேஸ்ட் இன்னும் இதை விட சூப்பராக
சூப்பராக இருக்கும். அவங்க எப்படி செய்வாங்கன்னா பருப்பு, வெங்காயம், தக்காளி, பூண்டு, காரத்தூள், கலந்த மிளகாத்தூள், பெருங்காயத்தூள் எல்லாம் வந்துட்டு பருப்புலேயும் சேர்த்து விசில் வச்சுருவாங்க. அதனால் வெந்ததுக்கப்புறம் தாளிப்பு கொடுத்துட்டு காய் ஏதாவது சேர்க்கறதா இருந்தால் காயுமே சேர்த்து லாஸ்ட்டாக அந்த பருப்பு வேக வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்துட்டு இதில் சேர்த்துடுவாங்க. சேர்த்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு இறக்கிடுவாங்க. அது இன்னுமே ஈஸியாக இருக்கும். இது வந்து தனியாக வந்துட்டு பருப்பு வேக வச்சு நம்ம தாளித்து இது செய்கிறோம். இது கொஞ்சம் டைம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெண்டுமே நல்லாயிருக்கும். இப்போ வந்துட்டு முருங்காய் வந்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முருங்காய் சேர்த்துக்கலாம். உப்பு வந்துட்டு இதிலே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஏன்னா சீக்கிரமாக வெந்துடும் முருங்காய். அதுக்கப்புறம் தக்காளி வந்து நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு 4 தக்காளி எடுத்திருக்கேன். அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு இது நல்லா வதங்கி வரட்டும். இது வதங்குறதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா பருப்பு, அது தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா வந்துட்டு ஒரு மத்து வச்சு கடைஞ்சி எடுத்துருக்கேன். இது வந்துட்டு நம்ம எவ்வளோ அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி இதிலேயே கலந்து நம்ம வச்சிடலாம். இப்போ வந்துட்டு நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். வெங்காயம், தக்காளி எல்லாமே வந்துட்டு ஒன்றா வதங்கி வந்திருக்கு. இப்போ வந்துட்டு தேவையான அளவுக்கு கலந்த மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம பருப்புலேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா காரத்தூளுமே சேர்த்துருக்கோம். அதனால் வந்துட்டு கலந்த மிளகாத்தூள் சேர்த்தா மட்டும் போதும். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சமாக ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு பார்த்திங்கன்னா கட்டியான புளி வந்து நான் கரைச்சி சேர்த்துருக்கேன். புளி சேர்த்தா டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். ஒருத்தவங்க மாங்காய் போடுறதா இருந்தால் புளி தண்ணி சேர்க்க மாட்டாங்க. அப்படி சப்போஸ் நம்ம மாங்காய் போடலாம் கொஞ்சமாக புளி சேர்த்தா சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு புளி சேர்த்துட்டு ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதித்து இந்த பச்சை வாசனை போன மசாலாவோட தண்ணி நல்லா வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வேக வச்சுருக்கிற பருப்பு சேர்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிள். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பார் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் கிரேவி பார்த்திங்கன்னா சைட் பை சைடு இதுவுமே ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாத்தூள் வீட்டிலே தான் அரைக்கிறோம். அதோட ரெசிபியுமே நான் போட்டிருக்கேன். அந்த லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணும்னா யாருக்கு தேவையோ போய் மறக்காமல் வந்துட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்துட்டு நம்ம செய்கிற சமையலில் நம்ம சேர்க்குற அந்த மசாலா தான் மெயின். கலந்த மிளகாத்தூள் அரைக்கிறது வந்து நான் கரெக்டாக மெஷர்மெண்ட்டோடு சேர்த்துருக்கேன். வேணும்னவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா இந்த மசாலா பார்த்திங்கன்னா வற்றி வந்ததுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். பெருங்காயம் பார்த்திங்கன்னா கட்டி பெருங்காயம் தான் இருந்துச்சு. அதனால் கொஞ்சமாக உடச்சி இதையுமே சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது நல்லா வற்றி வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருந்த பருப்பு எல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு காரம், உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு சாம்பார் எந்தளவுக்கு தண்ணியாக வேணுமோ அந்தளவுக்கு வந்துட்டு தண்ணி கலந்துக்கோங்க. ஏன்னா இது கொதிச்சா இன்னும் கொஞ்சம் கட்டியாகும். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு சைடு வச்சுருங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டும். ஒரு 5 நிமிஷம் நல்லா சாம்பார் கொதிச்சதுக்கப்புறமா தட்டு போட்டு மூடிடுங்க. அவ்வளோதான், சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கருவாடு தொக்கோட ரெசிபி பார்த்திங்கன்னா நான் நேற்றே வந்துட்டு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க மறக்காமல் பார்த்துருங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்துட்டு அவரைக்காய் பொரியலுமே நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அவரைக்காய் பொரியல் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்துட்டு நான் செய்யும்போது ஒரு 2 முட்டை உடச்சி சேர்த்துருக்கேன். அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தேங்காய்க்கு பதிலாக லாஸ்ட்டாக நம்ம இறக்குறோம் இல்லையா, அதுக்கு ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி 2 முட்டையை உடச்சி சேர்த்தோன்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் ட்ரை பண்ணாதவங்க மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சைட் பை சைடு பார்த்திங்கன்னா சாதம் வெடிச்சாச்சு, சாம்பார் வச்சாச்சு, சிக்கன் கிரேவி முடிஞ்சிருச்சு, கருவாடு தொக்கும் முடிஞ்சாச்சு, அவரைக்காய் பொரியல் செஞ்சாச்சு. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இந்த வடை தான் செய்யணும். வடை வீடியோ நான் நிறைய தடவை போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வாழைப்பூ வடையும் போட்டிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வடை மாவு வந்துட்டு வெங்காயம், சோம்பு, பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்துருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு வீட்டில் வந்துட்டு வடை செஞ்சு. அதனால் சாம்பாருக்கு பார்த்திங்கன்னா இந்த கடல வடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் இன்றைக்கி போட்டிருந்தோம். ஆனால் கொஞ்சமாக செஞ்சுருந்தோம். ஏன்னா நான் வந்துட்டு டயட்டில் இருக்கேன்னா கொஞ்ச நாளாக. அதனால் வந்துட்டு இந்த மாதிரி வறுத்த பொருளாக ஃபுல் ஆயிலில் வந்துட்டு ஃப்ரை பண்ண பொருளாக ஸ்கிப் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். சப்போஸ் அதிகமாச்சுன்னா நம்ம மைண்ட் என்ன சொல்லும், ஒன்று தானே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்துட்டு கொஞ்சமாக தான் போட்டேன். கரெக்டாக இருக்க மாதிரி பசங்க வீட்டில் இருக்கவங்களும் கரெக்டாக இருக்க மாதிரி கொஞ்சமாக தான் போட்டோம். நான் சொன்னேன் இல்லையா அவரைக்காய் முட்டை போட்டு பொரியல், அது இதுதான். நம்மளுக்கு தெரியவே தெரியாது, தேங்காய் போட்ட மாதிரி தான் இருக்கும். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடியோக்கு டைம் இல்லை. ஏன்னா பசங்களை போய் ஸ்கூலில் கூப்பிட்ற டைம் 2 o'clock ஆயிடுச்சா. அதனால் டக்குன்னு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். வடையும் பார்த்திங்கன்னா ஒரு சைட் பை சைடு செஞ்சாச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச் ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா இதுதான். சாதம், அதுக்கப்புறமா அவரைக்காய் முட்டை போட்டு பொரியல், மசால் வடை, அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி, கருவாடு தொக்கு, சாம்பார். இதை நம்ம வீட்டில் செஞ்சுருந்தோம். உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இன்னொரு ரெக்வெஸ்ட், உங்களுக்கு ஏதாவது ரெசிபி வேணும்னா என் கூட கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நான் அந்த ரெசிபி வீடியோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். எனக்கு என்ன தெரியுமோ அதுவும் கூட ஷேர் பண்ணுறேன். அப்படி இல்லை அதை கரெக்ட் சேஞ்சஸ் பண்ணணும்னா நீங்கள் அதையுமே என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு ஏதாவது ஒரு ரெசிபி வேணும்னா மறக்காமல் என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. நான் அந்த ரெசிபியுமே உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பசங்களை ஸ்கூலில் கூப்பிட்ற வேலை தான் இருந்துச்சு. பசங்களையும் போயிட்டு ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடியோ இருக்கிறது
மறந்தாச்சு. அதோட வீடியோ பார்த்தீங்கன்னா நைட்டு தான் கண்டினியூ ஆச்சு. பசங்களுக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா சிக்கன் போட்டு நூடுல்ஸாக செஞ்சு கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறமா பசங்களுக்கு ஹோம்ஒர்க் எழுதுகிற வேலை தான் இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நானுமே வந்து டின்னர் முடிச்சுட்டேன். என்னோட டே இன்றைக்கி இப்படி தான் போச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.